ஒரு அழகான காட்டில் மலர் என்ற ஒரு பெண் இருந்தாள். அவள் எப்பொழுதும் மொபைல் அதிகமாக யூஸ் பண்ணி கொண்டே இருப்பாள். அவளுக்கு நெருங்கிய நண்பன் ராஜ் இருந்தான். அவன் எப்பொழுதும் அவளுக்கு உதவியாக இருப்பான். ஒரு நாள் மலர் தன்னுடைய மொபைல் ரீசார்ஜ் செய்ய வேண்டிய அவசியம் ஏற்பட்டது. அவள் திடீரென ஒரு அதிர்ச்சி செய்தியை பார்த்தாள். அவள் மொபைல் பிளானின் விலை அதிகரித்து விட்டது. இதனால் அவள் மிகவும் கோபமடைந்தாள். இது என்னையாவது காயப்படுத்தும். எப்போதும் நான் பயன்படுத்தும் பிளானின் விலை எப்படி இவ்வளவு உயர்ந்தது என்று கோபத்துடன் மலர் ராஜிடம் கேட்டாள். அதற்கு ராஜ், மலர், சரி, நாம் ஒன்றாக சென்று விசாரிப்போம் என்று கூறி இருவரும் அருகில் உள்ள மொபைல் ரீசார்ஜ் கடைக்கு சென்றனர். அங்கு சென்று மலர் கடைக்காரரிடம் எனது மொபைல் பிளானின் விலை எப்படி இவ்வளவு அதிகரித்தது என்று கேட்டாள். என்று கோபத்துடன் கேட்டாள். அதற்கு கடைக்காரர் அவளிடம் அமைதியாக, மலர், மன்னிக்கவும், சமீபத்தில் எங்கள் பிளான்களின் விலை உயர்த்தப்பட்டுள்ளது. இது எங்கள் புதிய வணிக முறைமையின் ஒரு பகுதியாகும் என்றார். அதற்கு மலர், இந்த விலை உயர்வு எங்கள் பேச்சுவார்த்தைகளை பாதிக்கிறது. நான் இதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று கோபத்துடன் கூறினார். ராஜ் அவளை அமைதியாக்க முயன்றான். மலர், நாமும் அமைதியாக இதை சந்திப்போம். மாற்று பிளான்களை பற்றி கேட்போம் என்றான். மலர் தன்னுடைய கோபத்தை கட்டுப்படுத்த முடியாமல் இருந்தாள். எனக்கு வேறு பிளான் வேண்டாம். நான் எப்போதும் பயன்படுத்தும் பிளானின் விலையே குறைக்க வேண்டும் என்று அவள் வலியுறுத்தினாள். அதற்கு கடை ஊழியர், மலர், நாங்கள் உதவ முயற்சிக்கிறோம். ஒருவேளை நீங்கள் அதிக பேச்சு நேரம் மற்றும் தரவுகளுக்கு புதிய சலுகைகளை பயன்படுத்தலாம் என்று சொன்னார். அதற்கு மலர் கொஞ்சம் அமைதியாகி, சரி, நான் மற்ற பிளான்களை பார்க்க விரும்புகிறேன் என்றால். போது கடை ஊழியர் பல்வேறு பிளான்களை வெளிப்படுத்தினார். அவற்றில் ஒன்று மலருக்கு மிகவும் பொருத்தமாக இருந்தது. மேலும் அதன் விலையும் அவளுக்கு ஏற்றவாறு இருந்தது. மலர் கடைக்காரரிடம், நன்றி, இது எனக்கு பொருத்தமானது என்றாள். எனவே இதிலிருந்து மலர் ஒன்றை புரிந்து கொண்டாள். நம் எவ்வளவுதான் கோபப்பட்டாலும் நமக்கான தேவை இருக்கும் வரை நாம் ரீசார்ஜ் செய்துதான் ஆக வேண்டும். நம் கோபப்பட்டு எந்த பயனும் ஆக போறதில்லை. எனவே இனிமேல் நமக்கு எந்த எளிய முறையில் பான்களை வருகிறதோ அதை வைத்து நாம் செல்ல வேண்டியதுதான். எனவே மலரும் ராஜும் வீட்டுக்கு சென்று வழக்கம் போல் டிவியை பார்த்து ரசித்துக் கொண்டிருந்தார்கள்.